10,000 டன் எடையுள்ள விண்கல் விழுகிற இடத்துல புல் பூண்டு கூட மிஞ்சாது. ஐ கேஷ் மல்டிமீடியா ப்ரொடக்ஷன்ஸ்ல வி.ஐ. ஆனந்தோட டைரக்ஷன், ஸ்கிரீன் பிளே, ஸ்டோரியில பிரவீன் குமார், அனுஷா நாயக், நாசர், ஸ்வசிகா மற்றும் பலர் பெர்ஃபார்மன்ஸ்ல தியேட்டருக்கு வந்திருக்க சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி அப்புச்சி கிராமம். படத்தோட பேரை கேட்டோன்னுமே உங்களை மாதிரியே நானும் இது ஒரு சில்ட்ரன்கான மூவின்னு தாங்க நினைச்சேன். ஆனா மெட்டியோர் விழுகிறத பேஸா வச்சு அதுல ஹியூமன் எமோஷன், காமெடியை பிளெண்ட் பண்ணி கொடுத்திருக்கிறது தான் இந்த அப்புச்சி கிராமம். நான் பணங்கள்ல கேள்விப்பட்டிருக்கேன், பாறாங்கல்ல கேள்விப்பட்டிருக்கேன். இதனே புதுசா விண்கல். ஆர்.கே. நாராயணோட மால்குடி டேஸை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தோட ஷூட்டிங்கும் பண்ணிருக்காங்களாம். பொள்ளாச்சி பக்கத்துல கோவில் இல்லாத, படிப்பறிவு இல்லாத, வாழ்க்கையில எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாத ஃபீமேல் டாமினேஷன்ல இருக்கிற ஊரு தான் இந்த அப்புச்சி கிராமம். அங்க ஒரு டிவி ரிப்போர்ட்டர் வந்து அவங்க கிராமத்துக்கு ஸ்பேஸ்ல இருந்து ஒரு பவர்ஃபுல்லான மெட்டியோர் வந்து விழுக போகுது, அது விழுந்தா அவங்களோட வாழ்க்கை என்ன ஆகும், இது அந்த மக்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது, கடைசியில புரிய வச்சாங்களா இல்லையா அப்படிங்கறதா இந்த படத்தோட கதை. ஐயா ஜாலி, ஸ்கூலே இருக்காதுல்ல. ஏய் லூசு, விண்கல் விழுந்தா ஊரே அழிஞ்சிருமா? தன்னோட ஃபர்ஸ்ட் மூவியே டைரக்டர் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி எடுக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ஈரோடு பக்கத்துல இருக்க ஒரு சின்ன கிராமத்தை பத்தி நியூஸ் பேப்பர்ல வந்த ஆர்டிக்கலை படிச்சு கிட்டத்தட்ட 2008லயே இந்த ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிட்டாராம். அப்ப நம்ம ஆளுங்களுக்கு இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி பத்தி எல்லாம் பெருசா எந்த ஒரு அவேர்னஸும் இல்லாதங்காட்டி எந்த ஒரு ப்ரொடியூசரும் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண முன் வரலையா. அப்புறம் ஒரு கனடியன் தமிழ் ப்ரொடியூசர் விஷ்ணுவும் நம்ம சென்னை பேஸ் ப்ரொடியூசர் செந்தில்குமாரும் சேர்ந்துதான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த அப்புச்சி கிராமத்துல ஆழமரமா இருக்கிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, படத்தோட கான்செப்ட் தாங்க. சயின்ஸ் ஃபிக்ஷன்ங்கிற விஷயத்த ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காம சிம்பிளா சொல்லிருக்காரு டைரக்டர் ஆனந்த். வானத்துல எவையா விண்கல் இருக்குது? நமக்கு ஆகாதவன் எவனாவது தான் செஞ்சிருப்பான். ஒருவேளை பாகிஸ்தான்காரனா இருப்பானோ? சொல்ல மறந்துட்டேனே, இவரு நம்ம ஏஆர் முருகதாஸோட முன்னாள் அசோசியேட் டைரக்டர். அதே மாதிரி படத்துல ஓவர் கிராபிக்ஸ் இல்லாம, நம்ப முடியாத ஹீரோயிசம் இல்லாம, ரியல் எமோஷனை, அவங்க லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்க யதார்த்தமா காட்டியிருக்காரு. ஃபோர்ஸ் ஃபிட்டா இல்லாம கதையோட ஸ்கிரிப்ட்லயே மிங்கிளாகி வர ஹியூமரும் இந்த படத்தோட பிளஸ். அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் விஷால் சந்திரசேகர் சாங்ஸ்லயும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோர்லயும் சரி ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னு தெளிவா ப்ரூவ் பண்ணிருக்காரு. ஸ்லம்டாக் மில்லனர் படத்தோட அசிஸ்டன்ட் சினிமோட்டோகிராஃபர் ஜி.கே. பிரசாதோட ஒர்க்கும் இந்த படத்துல நோட்டபிளா இருக்கு. அப்புச்சி கிராமத்துல ஆடி போன விஷயம்னு கேட்டீங்கன்னா ஸ்கிரீன் பிளே தாங்க. ஸ்லோவா, அதே நேரத்துல அடுத்தடுத்து என்ன நடக்குங்கிறது பிரிடிக்டபிளா இருக்கு. படத்துல வர இஸ்ரோ ஷாட் கூட இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்கலாம். படம் போக போக நிறைய இடத்துல கதையோட பிளாட்ஃபார்மை தாண்டி டீவியேட் ஆன ஒரு ஃபீல் இருக்கு. கிளைமேக்ஸ் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ஓவர் டிராமாட்டிக்கா அப்படி ஒரு பிரச்சனைக்கு ரொம்ப அன்ரியலிஸ்டிக்கா சொல்யூஷன் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஆக மொத்தத்துல அப்புச்சி கிராமம் பார்த்துட்டு வெளியே வரும்போது வாவ் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் கண்டிப்பா மிஸ் ஆகும். தமிழ் சினிமாக்கு இது ஒரு டிஃப்ரெண்டான அட்டெம்ப்ட்ங்கிறங்காட்டி ஒரு வாட்டி படம் பார்க்கலாம்.